அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு உஸ்தாத். அலைக்கும் துல்லாஹி வரகாத்துஹு. வந்தியா இது ஸ்க்ரீன்? வந்துச்சுங்க உஸ்தாத். நான் கடைசியாக எப்படி நாங்கள் எங்களோட ஓதுல திக்காமல் ஓதுறது தொடர்பா பார்த்திக்கிறோம். ஆமாங்க உஸ்தாத். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்களா உங்களோட ஓதல் எப்படி வருதுன்னு சொல்லி? பண்ணேங்க உஸ்தாது. சரளமா வருது. ஆனா தஜ்வீத் இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டா வரலங்க உஸ்தாத். சரளமாக வருது, எதிலும் திக்கல்ல ஆ விட. ஃபுல் திக்கல் இல்லைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் திக்கி தான் ஓதுறாங்க உஸ்தாத். அந்த ஏன் அந்த திக்கல் வாரத்துக்கு என்ன காரணம் அதை தெளி பார்த்தீங்களா? ம் கண்ணும் வாயும் சரியா கரெக்டா கண்ணு பார்த்துட்டே போகையில வாய் ஓதிக்கிட்டே போகணும்ல உஸ்தாத். அந்த இதுல கொஞ்சம் லேக் ஆகுறேன். அதனால அதை திருப்பி திருப்பி ஓதி ட்ரை பண்ணணும் உஸ்தாத். அதில் எந்த கேட்டகரியில் உங்களோட பேலை வருது? கண்ணும் வாயும் தொடர்பான 4 விஷயங்கள் இருக்கிறே, 4 விதத்தில் ஆமாங்க உஸ்தாத். பிழைகள் வரும் என்று சொன்னோம்னா அதில் எந்த அ வகையில் உங்களோட பேலை வருது? ம். அது எனக்கு கண்டுபிடிக்க தெரியலையே. ம், சரி, நாங்கள் இன்ஷால்லா ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள பார்ப்போம். 4 வகையான சரிங்க பிழைகள் உஸ்தாத். இருக்குது. ம். அதில் எது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, என்ன வகையான பிழைகள் வருதுங்கிறத பார்ப்போம். ரைட். சரிங்க உஸ்தாத். இப்போ நாங்கள் வசன ரீதியான அந்த ஓதல் பயிற்றுவிப்பு பாடத்துக்குள்ளே நாங்கள் மூவ் ஆகும். எங்களுக்கு பேசிக் விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கிறோம். இதில் மொத்தம் ம். 13 சாப்டர் இருக்கிற 13 பகுதிகளாக இந்த பகுதி பிரிக்கப்பட்டிருக்குது. இதில் ம். முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னா அல்பபெட்டிக் ஆர்டர், அகராதி வரிசையில் நாங்கள் இதை படிக்க மாட்டோம். ரைட். ம். மாற்றமாக எந்தெந்த எழுத்துக்களுக்கு இடையில நெருக்கமான தொடர்பு இருக்குதோ, அதே நேரம் நுணுக்கமான வேறுபாடுகளும் இருக்குதோ, அந்தந்த ம். எழுத்துக்களுக்கு இடையில தான் நாங்கள் இந்த பாடத்தில் கனெக்ஷனை வச்சு நாங்கள் வசன ரீதியான பயிற்சியை பார்ப்போம். அந்த வகையில் தான் நீங்கள் பாருங்க, முதலாவது அலிஃபும் பேயும் வந்து இல்லை, என்ன வந்திக்கு? அலிஃபும் ஐனும் வந்திக்குது. ஆ பா தனியே இங்க தான் வந்திக்குது. அப்போ தேயும் பெரிய தாவும் சேர்ந்து வந்திக்குது. ஜீம் ஒரு ஸ்டைலில் ம். வந்திக்குது. அஞ்சாவது பார்த்தீங்கன்னு சொன்னா ஹே வந்திக்குது, பெரிய ஹே வந்திக்குது, திருப்பி ஹாட ம். வந்திக்குது. இப்படி ஹா பல அமைப்புகளில் சேர்ந்து வந்திக்கிறத பார்க்கலாம். சில எழுத்துக்களுக்கு இடையில பக்கத்து பக்கத்துல இருக்குது. உதாரணத்துக்கு தால் தால், சீன் ஷீன், லாம் மீம் நூன், வாவ். இந்த மாதிரி சில ம். இடங்களுக்கு இடையில வந்து தொடர்பு பக்கத்து பக்கத்தில் இருக்குது. பட் சில இடங்களுக்கு இடையில வந்து கொஞ்சம் தொடர்புகள் தூரத்தில் இருக்குது. சரி, இப்போ இதில் நாங்கள் முதலாவது இன்றைக்கு பார்க்க போகிறது அலிஃப். ரைட். ம். அலிஃபை உச்சரிக்கணும் என்றால் அலிஃபுக்கான சில முக்கியமான பண்புகளை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். சரிங்க உஸ்தாத். முதலாவது முதலாவது நான் விளங்கிக் கொள்ளணும், அல் குர்ஆன்ல வல்லினம் மெல்லினம் 2 வகையான எழுத்துக்கள் இருக்குது. அதுல ம். மெல்லின எழுத்துக்கள் தான் கூடுதலா இருக்குது. வல்லின எழுத்துக்கள் ரொம்ப கம்மி, குறைவா தான் நிற்கும். ஒரு 7 அல்லது 6 எழுத்துக்கள் தான் நிற்கும். ம். 7 எழுத்துக்கள் பெரும்பாலும் நிற்கும். ரைட். இப்போ இதுல அலிஃபை வந்து வல்லின எழுத்தா கொண்டு போறது பிழை. அலிஃப் சரிங்க உஸ்தாத். மெல்லினமான எழுத்து. ரைட். அந்த வல்லின மெல்லின எழுத்துக்களுக்கு இடையில உள்ள வேறுபாடை உச்சரிப்புல நாங்க கொண்டு வர நேரம் எப்படி கொண்டு வர அப்படி என்றால் 2 விதத்துல கொண்டு வருவோம். ஒன்று, வல்லின எழுத்துக்களை வாய் ஃபுல்லா எடுத்து நாங்க உச்சரிப்போம். இது ம். ஒன்று. சரிங்க இரண்டாவது, உஸ்தாத். வல்லினமான எழுத்துக்களுக்கு உரிய அடையாளம் என்னென்றால் அதை நாங்க வானத்தை நோக்கி உச்சரிப்போம். உயர்வான ஓசைக்கு கொண்டு போவோம். உயர்வான ஓசையை நோக்கி நாங்க கொண்டு போவோம். உதாரணத்துக்கு அலிஃபை சரிங்க நாங்க உஸ்தாத். ஆ என்று ஓதுவோம். ஆ என்று ஓதி இருந்தால் அது என்னது? அது வல்லினம். ஏன்? கஷ்டப்படுத்துகிறோம், எங்களோட வாய் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம், சவுண்டும் நேரடியாக வானத்தை நோக்கி போகுது.
ஆகவே அந்த ஆ என்னது? ஓர் வல்லினமான எழுத்தாக நாங்க மாத்தி வச்சுக்கிறோம். நீங்க எப்படி ஆ உச்சரிக்கீங்க? சரி. ஆன்னு தானே போதிக்கும், அப்படிதானே? ஆமாங்க உஸ்தாத். எஸ், அப்ப அது வல்லினமான எழுத்து. ம். அப்ப அது பிழை. என்றால் அலிஃபை பொறுத்த வரைக்கும் இது அடிப்படையில மெல்லினமான எழுத்து. ரொம்ப ம். சாஃப்டான ஒரு லெட்டர். ரைட். இந்த எழுத்தை உச்சரிக்கிறதுல என்னென்ன விஷயங்கள் நாங்க ஃபாலோ பண்ணணும் என்றால், முதலாவது விஷயம், இந்த எழுத்தை உச்சரிக்கிற சந்தர்ப்பத்தில் எங்களோட நாவை அசைக்கப்படாது. மிக ம். முக்கியமான அடுத்த விஷயம். ரைட். எங்களோட நாவை ம். அசைத்தல் கூடாது. நாவானது எந்த விதமான அசைவுக்கும் உட்படக்கூடாது. சரிங்க உஸ்தாத். ரெண்டாவது, இந்த எழுத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருக்குன்னு பாருங்க, தொண்டைக்குள்ள இருந்து வருது அப்படியா? ம். இல்லைங்க உஸ்தாத். நாக்கோட பின்பகுதியில இருந்து வர்ற மாதிரி இருக்கு. பின்பகுதியா? நாவினுடைய பின்பகுதி இந்த இதான் நாவினுடைய பின்பகுதி, இது வரைக்கும் தான் பின்பகுதி. பட் அப்படி வரணும். இல்ல இல்ல, நடுப்பகுதி அப்ப. எஸ். நாவினுடைய ஆரம்ப நடுப்பகுதி. பகுதி என்கிற பகுதிக்குள்ள மட்டும்தான் உச்சரிக்கணும். ம். ரைட். சரிங்க நாவினுடைய உஸ்தாத். அல்லது தொண்டையினுடைய ஆரம்ப பகுதி, வாயினுடைய முன்பகுதி. ம். ரைட். தொண்டையோடு தொடர்படக்கூடிய எந்த ஒரு இடத்துக்கும் போகப்படாது. ம். தொண்டையினோடு தொடர்புடைய எந்த ஒரு பகுதிக்கும் எந்த ஒரு போக முடியாது. போகக்கூடாது. அதே நேரம் இது அடுத்த முக்கியமான விஷயம். சவுண்டு, சப்தம் கீழ் நோக்கி சரிவாக செல்லணும். இப்ப நீங்க ஆண்டு உச்சரிச்சா சவுண்ட் எப்படி போகுது? ஆ. ம். கொஞ்சம் உயர்த்துற மாதிரி இருக்கு. இதை நீங்க மாத்தணும். இப்படி மாத்தணுமா? கீழ் நோக்கி சரிவாக போற அமைப்பு. ம். எப்படி வரணும் சவுண்ட்? கீழே வர மாதிரி ஆனை வந்து கொஞ்சம் சவுண்டா உயர்த்தாம கொஞ்சம் அமைதியா மெல்லின மாதிரி கீழ் நோக்கி போற மாதிரி. எப்படி சொல்லி காட்டுங்க பாப்போம். வரும் பாப்பறதாண்டு. ஆஹ் அலிஃப். அலிஃப் அல்ல, ஃபத்ஹத்துன்னு வச்சு சொல்லி பாருங்க. அலிஃபுக்கு ஆஹ் ஃபத்ஹத்துன்னு வச்சு சொல்லி பாருங்க. அ ஆ எ. எப்படி? அ எ. அ நீங்க லைட்டா ஆன்னு சொல்லி பாருங்க. ஆண்டா நடக்கும். ஆ ஆ இது சப்தம் கொஞ்சம் ஓசை அதிகமா இருக்கும் உஸ்தாத். மேல் நோக்கி போற மாதிரி இருக்கு. அதே நேரம் சவுண்டும் வாயினுடைய முன்பகுதியிலிருந்து வராது. ம். ரைட். தொண்டை ஆமாங்க பகுதிக்கு உஸ்தாத். உள்ள இருந்து தொண்டை வரும், அது பகுதி. பிழையா பிதிரும். ஆகவே ம். முதலாவது கன்செப்ட் நான் விளங்கிக்கொள்ளணும். சவுண்டை கீழ் நோக்கி கொண்டு போகணும். ஏட உச்சரிப்புல அ அ என்ற அந்த தெளிவான உச்சரிப்புக்கு நாங்க ம். மூவ் ஆகணும். ம். ரைட். சரிங்க உஸ்தாத். கடைசி, முன்னால் வருகின்ற எழுத்தை விட்டும் தெளிவாக வேறுபடுத்தி உச்சரிக்கிற முக்கியம். ரைட். இது அப்படின்னா என்னன்னு ம். சொல்லி நான் பார்த்துக்கொள்ளணும். முன்னால வரக்கூடிய எழுத்தை விட்டும் தெளிவாக வேறுபடுத்தல் என்றால், சரி, நான் இதுல உதாரணத்துல உங்களுக்கு சொல்லித்தரேன். ரைட். இந்த வசனத்தை ஓதுங்க பாப்போம். ம். Yeah. وأما الشعائر فلا تنهر تنهر. இந்த அது போல ஃபலா தன்ஹர், ஏன் அந்த இடம் முடஞ்சிச்சு? இங்கதான் நீங்க பார்க்கணும். ம். நீங்க இது வரைக்கும் படிச்ச விஷயங்கள்ல பிழை விடப்படாது. உதாரணத்துக்கு அலிஃப் விட உச்சரிப்பு. இப்ப நீங்க அலிஃபை பாருங்க. வ அம்ம, வாவில இருந்து அலிஃபை நீங்க ம். வேறுபடுத்தி உச்சரிச்சீங்க. இந்த ம். இடத்துல இது ரெண்டையும் ஆமாங்க ஜாயின் பண்ணி உஸ்தாத். உச்சரிச்சா என்ன நடக்கும்? இந்த கெப் ஒன்று, லைட்டான அந்த கெப் ஒன்று வந்துச்சு, இது சின்ன கெப் ஒன்று வருது. அந்த சின்ன ம். இடைவெளி ஒன்று வராம உச்சரிச்சீங்க என்றால் வம்ம என்று வரும். ஆமாங்க வரும். உஸ்தாத். வம்மன் வரும். வம்மன்றா சரியா? ம்.
தெரியலங்க உஸ்தாத். வம்மண்டா பிழை, அலிஃபை உச்சரிக்கலையே நீங்க, டோட்டலா பிழை. ஆ. ரைட், அதே மாதிரி அலிஃப் உச்சரிக்காம வ இம்மன் போற மாதிரி இருக்கும். வ இம் அல்ல, வ ஆ. இம்மன்னு உச்சரிச்சா கூட பரவாயில்ல, அலிஃப்ல சவுண்ட் ஈ சவுண்ட் சரி வருமே. ஆ. வம்மன்னு சொல்லி வம்ம 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 வம்மன்னு தான் போகும். ஏட சவுண்ட் உச்சரிக்கப்படுறது இல்லை, அது பிழை. ம், சரிங்க உஸ்தாத். இப்ப அந்த இடம் மிக கவனமாக வர ம். வேண்டியது. وَأَمَّا السَّائِلَ وَأَمَّا السَّائِلَ என்று வரணும். ரைட். சரிங்க அதே உஸ்தாத். நேரம் இந்த இடத்திலையும் பாருங்க, இல என்ன செஞ்சோம்? ம். சீன எத்தனை செகண்ட் நிட்டணும்? என்ன அடையாளம் வந்து சீனுக்கு மேல? மத்தினுடைய அடையாளம். ம். அப்போ எத்தனை 3 செகண்ட்? செகண்ட் நீட்டணும். 3 செகண்ட் நிட்டணும். ம். சரியா? அப்ப நான் ஓதுற நேரம் அந்த கண், அந்த அந்த கவனிப்பு எங்களோட மைண்டுக்கு ஒட்டுவா வரணும். அது பிள்ளை. இப்ப நீங்க ஓதுனீங்க வரல அது. ம். ஆமாங்க உஸ்தாத். وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ. ரைட். ம், சரிங்க அப்ப அந்த உஸ்தாத். இடத்துலயும் அந்த கெப்பை நீங்க எடுக்கல என்றால் இல, இந்த கெப் வராட்டி என்ன நடக்கும் என்றால், ஓதி பாருங்க. இந்த கெப் வராம ஓதி பாருங்க, என்ன வருதுன்னு பார்ப்போம். சஇ சஇல ஃபல. இலையா? சீன நீட்டணும். அதான் நீட்டாம ஓத சொன்னீங்கல்ல. நான் நீட்டாம ஓத சொல்லலையே. நான் உச்சரிக்க சொன்னது நீட்டி, நீட்டிக்கு பின்னாலதான் அலிஃப் வந்து ஈ வந்து இது, இது அலிஃப் தான், இது தெரியுமா இது? ஆமா, 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 ஆமா. அந்த அலிஃபை தான் அம்சா. சேர்க்க சொன்னது, நீட்டவன் நான் சொல்லல. ஓ, சரிங்க உஸ்தாத், சரி. ம். அப்படி பார்த்தா சஇல தானே வரும் உஸ்தாத். இல்லையே. ஏன் சைல வரும்? சஇல. இதுக்குள்ள எங்க சரி அலிஃப் ஈதா? ஏட சவுண்ட் அல்லது ஈட சவுண்ட் அல்லது ஊட சவுண்ட் ஈதா? ம். இங்க ஹம்சாக்கு இருக்குதுல்ல, ச இல. நான் கேட்ட கேள்வி வட்டம் போட்டு எழுத்துக்குள்ளால ஈதா? அலிஃபா. அ இ எனக்கு உ, விளங்கலங்க உஸ்தாத். ஆ. இதனுடைய உச்சரிப்புல ஏதாவது ஒன்று ஈதா? ஐயோ. ஆ மத்தினுடைய அடையாளம் வச்சது இருக்குது. மத்தினுடைய அஹ், அடையாளம் வச்சா நாங்க ஏண்டு உச்சரிப்போம், அப்படியா? ஆமாங்க உஸ்தாத். ஆ, அப்ப இது எப்படி உச்சரிப்பீங்க? நான் வட்டம் போட்டு இதை மட்டும் ஓதுங்க பார்ப்போம். இது வரைக்கும் ஓதுங்க பார்ப்போம், எவ்வளவு எப்படி ஓதுங்க பார்ப்போம், எப்படி வரும்? வ அம் வ அம் மஷ இல. நீங்க சேன்னு தண்ணிட்டீங்க, நீட்டீங்க, அப்படியா? சேன்னு நீட்டீங்களா? சான் தான் நீட்டினேன், நீட்டலங்க உஸ்தாத். நீட்டு இல்ல, அதான் நான் கேட்டேன், சேன்னு நீட்டீங்க. நீங்க 3 செகண்ட் நீட்டு இல்ல. ஆமாங்க உஸ்தாத். ஆமாங்க உஸ்தாத். ஆ, ஆமாங்க அது உஸ்தாத். பழகணும். மூணு ஆ. செகண்ட் டைம் வச்சு சரிங்க நீட்டணும். உஸ்தாத். ஆ. வ அம் மஷ இல்ல 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 இல. இல்ல. இல்ல, அது நீங்க திருப்பி பிழையா ஓதுறீங்க. ஆ. சென்னா இங்கனைக்கு ஃபத்தஹத்து நீக்கணுமே, அல்லது வேற ஃபத்தஹ் மதீக்கணுமே. ம். விளங்கினா? இது ம், அவ்வளவுமே சரிங்க. சேதான். ஆ. இது அப்ப அனை எப்படிங்க உஸ்தாத் ஓதுனது? இது அனைத்துமே சேண்டு மட்டும் தான் நீட்டணும், சேன்னு நீட்டப்படாது. சரிங்க உஸ்தாத். ம். இது வா, திருப்பி வ அம் மஷ இல. குட், சத்தம் ஒரு சவுண்ட் பெய்துட்டு. ஆ. فأما الشايلة. இந்த இப்ப வருது. குட், குட். இப்ப இல அண்டு வந்துச்சு, நீங்க தான் ஓதுனீங்க. குட். என்ன வந்துச்சு? ம். ச இல. ஈல, யாட உச்சரிப்பு வந்துச்சு. நீ சரியாவது அனுப்பிச்சு பார்த்தா ம். உங்களுக்கு தெரியும், கஸ்ரத்து வைக்கப்பட்ட யா தான் இந்த இடத்துல உச்சரிக்கப்படுது. அது பிழை. ம். நாங்க ஒரு எழுத்தை இன்னும் ஒரு எழுத்தாக மாத்தினால் கருத்து பொருள் தலைகீழாக மாறும். ஓதுற எங்களுக்கு குருவான் பாவத்தை தான் கொண்டு வரும், நன்மை வராது. ம், சரிங்க உஸ்தாத். அந்த இடம் நாங்க
ஈ என்ற உச்சரிப்பை தெளிவாக உச்சரிக்க வேண்டிய ஒரு இடம். அப்ப சீனை நீட்டணும். ம் சீனை 3 செகண்டுக்கு நீட்டிட்டு அதிலிருந்து ம் அலிஃபை தனிமைப்படுத்தி இல ச இல ஈல. உச்சரிக்க வேண்டும். ம் அப்ப சரிங்க முழு வசனம் உஸ்தாத். எப்படி வரும்? ஓதி பாருங்க பாப்போம். ம். அதே வசனம் அதே எஸ், வசனம். ஃபுல் வசனம். ஆ. வ வ அம் வ அம் வ அம் பிழை பிழை. இல. சீன்லையும் சத்திர உச்சரிப்பு எடுங்க. இஸ் அந்த சீன உச்சரிப்புல சத்த உச்சரிங்க. ம் ம் சரிங்க உஸ்தாத். வ அம் இல فلا تنكر. ஃபஅலா பல பல فألا فلا تنكر. ஃபஅலாவ ஃபலாவா எப்படி வந்தீங்க? فلا ஃபலாண்டு உடைக்கிறது பல. ஃபல சேரணும். எந்த فلا எஸ் ஃபல تنكر. பல ஃபல ஃபல ரெண்டும் சேரணும். فلا تنكر. தன் குட். அப்ப அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் இடையில் இருக்கிற கனெக்ஷன் எடுக்கணும். ம் எடுத்து அப்பதான் இந்த வசனமா மாறும். எங்கேயும் முடைக்கப்படாது. சரிங்க உஸ்தாத். وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ. அதுல ரெண்டு விஷயம் இருக்கு. எங்கிற டோனும் டெவலப் ஆகும் அப்பதான், ஓதுற அந்த ஓதலும் ஒரு ட்ரெக்ல வரும் அப்பதான். சரிங்க உஸ்தாத். ஹைர். இந்த வசனத்தையும் ம் இந்த ரெண்டு வசனத்தையும் இன்ஷா அல்லாஹ் ரெடி ஆயிட்டு வரணும். அலிஃப்ல சவுண்ட்ல பேல வரப்படாது. சரிங்க உஸ்தாத். ரைட். நான் நிறைய விஷயம் எழுதுனது இன்றைக்கு போயிட்டு ரெக்கார்டை கேளுங்கோ. அதை ம் கவனமான முறையில் உங்களோட ஓதலுக்குள்ள கொண்டு வர பாருங்கோ. வசனத்துல ம் இடையில சரளமான ஓதல் வராம போகப்படாது. அது முக்கியம். நீங்க ம் சரளமாக ஓதுறதோட தான் நாங்க சொல்ற உச்சரிப்பை திருத்தணும். சரளமா ஓதுறதை விட்டு ம் போட்டு இடையில திக்கி கொண்டு முட்டி கொண்டு எழுத்தா சொல்லா ஓதுறத வச்சு கொண்டு நீங்க என்ன செய்யப்படாது, எழுத்து உச்சரிப்பை மாற்றப்படாது. சரிங்க உஸ்தாத். ரெடி ஆயிட்டு ஒன்று பார்த்து இன்ஷா அல்லாஹ். சரிங்க உஸ்தாத். ம் அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம்.